இந்த உலகம் ஒரு காலத்தில் அமைதியை கூட மறந்த காலம். மனிதர்களின் மனம் ஆசையால் குருடானது. அகம்பாவம் அரசனாய் ஆட்சி செய்தது. தர்மம் பேசுபவர்கள் சிரிப்புக்குரியவர்களாக மாறினார்கள். அப்போது எங்கும் கேள்வி ஒன்று எழுந்தது. இந்த உலகத்தை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? ஆனால் அந்த கேள்விக்கு பதில் வானத்திலிருந்து வரவில்லை, அது மலையிலிருந்து வந்தது. கைலாயம். அங்கே ஒரு யோகி கண்களை மூடி உலகத்தின் சத்தத்தை அமைதியாக மாற்றிக்கொண்டிருந்தார். அவருக்கு கோபம் இல்லை, கருணை காட்ட வேண்டுமென்ற அவசரமும் இல்லை. ஆனால் அநீதிக்கு எதிராக எழும்ப வேண்டிய தருணம் அவருக்கு தெரியும். அந்த யோகிதான் மகாதேவன். ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை அவரிடம் வந்து கேட்டது, சிவா, நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவனாக இருந்தால் எதுக்கு சும்மா தியானம் பண்ணுறீங்க? சிவன் சிரித்தார். உலகத்தை மாற்ற எப்போதும் ஆயுதம் தேவையில்லை. முதலில் மனிதனின் உள்ளத்தை அமைதியாக்க வேண்டும். ஆனால் உலகம் கேட்கவில்லை. அநீதி எல்லை மீறிய போது, பலவீனர்கள் அழ ஆரம்பித்த போது, அப்பாவிகள் துன்பத்தில் மூழ்கிய போது கைலாயத்தின் அமைதி குலைந்தது. சிவன் கண்களை திறந்தார். அது கோபமில்லை, அது நியாயம். அவரின் பார்வை அகம்பாவத்தை சுட்டெரித்தது. அவரின் மௌனம் தீமையை நடுங்க வைத்தது. அப்போதுதான் உலகம் உணர்ந்தது, சிவன் அழிப்பவன் மட்டுமல்ல, அவர் அறியாமையை அழிப்பவர். சிவன் தண்டிப்பவன் மட்டுமல்ல, அவர் மாற்றத்தை தொடங்குபவர். அதனால்தான் இன்றும் சிவன் கல் சிலை இல்லை, அவர் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கும் அமைதியின் வடிவம். ஓம் நம சிவாயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதைகளுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.